Hi friends, welcome to Mahanya's Food Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகாய், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, மஷ்ரூம், தக்காளி, சீஸ், இஞ்சி. முதல்ல ஒரு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ண மஷ்ரூமை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். கொடை தனியாகவும் மஷ்ரூம் மேலே உள்ளது தனியாகவும் பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனியாக வச்சுருக்க மஷ்ரூமை, கொடை மாதிரி இருக்கிற மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமை உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆன அப்புறமா மிளகாய், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கணும். இந்த மூணோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போன அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கியதும் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போன அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கணும். மஷ்ரூமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் அதில் ஒரு பீஸ் இதில் சேர்த்துக்கணும். நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவி சேர்த்துக்கணும்.
சீஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி மஷ்ரூமில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமில் சீஸ் கொஞ்சோண்டு துருவிக்கணும். எல்லா மஷ்ரூம்லேயும் ஈவனாக வர்ற மாதிரி துருவிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இந்த மாதிரி மஷ்ரூமில் சீஸ் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா வெந்திருக்குன்றது நல்லா ஒரு இது. அதுக்கப்புறமா மஷ்ரூமை எடுத்துடணும் பிளேட்டில். சுவையான சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.